எஸ்ரே டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து திருப்பி பிரிண்ட்ஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஃபேஷனை பற்றி தான். ஃபேஷன்ல இப்போ தமிழில் இருந்தாலும் தெலுங்கானையில் இருந்தாலும் கர்நாடகையில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் நார்த்து எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கே இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் இந்த வீடியோக்கு இருக்கிற ஒரு மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா ஃபேஷன். ஃபேஷன்னா லேடிஸோட ஃபேஷன், உமன்ஸ் வேர். இப்போ ஒரு 1 மந்த்க்குள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருப்பேன். ஃபேஷன்ல இப்போ சாரி யூஸ் பண்றவங்களுக்கும் இல்ல சுடிதார் குர்த்தி யூஸ் பண்றவங்களுக்கும் டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நிறைய மார்க்கெட்ல புதுசான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபேஷன் எத்தனிக்கல இது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை நான் சொல்றேன், ஃபேஷன் எப்படின்னா என்னோட பாடிக்கு எப்படி ஃபிட் ஆகும் அந்த மாதிரி தான் ஃபேஷன் போடணும், ட்ரெஸ் போடணும். முன்னால பார்க்குறவங்க எப்படி உங்களை நோட்டீஸ் பண்றாங்க அது இல்லை முக்கியம். நீங்க என்ன ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா, ஃபிட்னா டைட் இல்லை, பாடிக்கு ஃபிட் ஆகும். இந்த ஷர்ட்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. முன்னால இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு இது போடும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் வருது. இந்த ஷர்ட்டு போடும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் வருது. நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த ஷர்ட்டு. ஸோ எனக்கு என்ன கம்ஃபர்டபுள்னு தெரியுதோ அதுதான் நான் போடுவேன். டோன்ட் சேஞ்ச் டு ஃபிட் த ஃபேஷன், சேஞ்ச் த ஃபேஷன் டு ஃபிட் யூ. இதுதான் ஒரு ஃபேஷனோட ஒரு திங். ஃபேஷன் உங்களை சேஞ்ச் பண்ணாத, நீங்க ஃபேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபேஷன் என்ன வருதோ அது வந்துட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். அது உங்களை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபேஷன் சேஞ்ச் எதுக்கு பண்ணோம்னா உங்களோட பாடிக்கு எப்படி நீங்க ட்ரெஸ் போட்டாலும் நல்லா உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னா நீங்க ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு போய் நிறைய ட்ரெஸ் நீங்க ட்ரை பண்ணுவேன். சேஞ்சிங் ரூம் இருக்கும், அங்க போய் சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுவேன். அது உங்களுக்கு ஃபிட்டா இருந்தாலும் நீங்க அது போடுவேன், இல்லைன்னா அது பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது. ஆக்சுவலி அவரு வந்து எவ்வளோ கம்மியான ரேட்டில் துணி கிடைக்குமோ அவ்வளோ கம்மியான ரேட்டில் எடுப்பேன். துணியோட குவாலிட்டி பார்க்க மாட்டேன், ரேட்டு கம்மி தான். ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இப்போ 100 ரூபாய்க்கு டிஷர்ட் இருந்தாலும் 4 எடுக்கலாம், 4 பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ 500 ரூபா இருந்தாலும் 500 ரூபா டிஷர்ட் இருந்தாலும் 1 மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 100 ரூபாய்க்கு இருக்கிறதும் 500 ரூபாய்க்கு இருக்கிறதுலும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது குவாலிட்டி பேஸ்ல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 100 ரூபாய்க்கு இருக்கிற டிஷர்ட்டு நீங்க 3 months யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணால
ஒரு 15-20 வாஷுக்கு அப்புறம் அது கிழிஞ்சு போயிடும், இல்லைன்னா அதோட கலர் போயிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ற விதம் குவாலிட்டியானது எப்பவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் 2 இயர்ஸ்ல ஒரு வாட்டி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு வாட்டி. அது நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட். ஒரு ஷர்ட் பார்த்தால 1000க்கு மேலே இருக்கிற ஒரு ஷர்ட், பேண்ட்டும் 1000க்கு மேலே இருக்கிற பேண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க ரியலைஸ் பண்ணணும், இந்த ஷர்ட்டும் இந்த பேண்டும் 2 இயர்ஸ் லாங்கா யூஸ் பண்ணலாம். கம்மியான ரேட்ல இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 100 ரூபாய்க்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் இருந்தாலும் நீங்க 10 டிஷர்ட் வாங்கலாம். ஆனா அந்த 10 டிஷர்ட் 6 மாசம் கூட நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் குவாலிட்டிலையும் அமௌண்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஒரு ரீட்டைல் கடைக்கா இருந்தாலும் ஹோல்சேல் கடைக்கா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ற விதம் அப்படிதான். உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் நல்ல கஸ்டமரா இருந்தால் அவர் நல்ல குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட் தான் உங்களோட ஷாப்பில் இருக்கணும். கஸ்டமர் சொல்லுவேன் கம்மியான ரேட்ல காமிக்குங்கன்னு. நீங்க கம்மியான ரேட்ல எவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு கம்மியான ரேட்ல வேணும்? எனக்கு 100 ரூபாய்க்குள்ள சாரி வேணும். 100 ரூபாய்க்குள்ள சாரி கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும், எங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த 100 ரூபாய்க்கு இருக்கிற சாரி நீங்க எத்தனை வாட்டி யூஸ் பண்ண முடியும்? நான் எங்க கிட்ட வர கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே நான் சொல்லுவேன், மேடம் இல்ல சார், உங்களுக்கு சேல் பண்ணணுமா? நீங்க ஸ்டார்டிங் பண்ண போறீங்களா? நல்ல ரேட்ல, நார்மல் ரேட்ல நல்ல குவாலிட்டியில இருக்கிற ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது பாக்குறதுக்கு, அதே பர்ச்சேஸ் பண்றதுக்கு கஸ்டமர் வரும். நீங்க கம்மியான ரேட்ல இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் தான், ரேட்டும் இம்பார்ட்டன்ட் தான். இது ரெண்டும் பார்த்து தான் நீங்க எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணாலும் என்ன ஆகும்னா, உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிடும், இது நல்ல குவாலிட்டியில இருக்கிற ப்ராடக்ட், வாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவேன், ஆனா அந்த ஷாப்பில் நல்ல ரேட்டும் கம்மி தான், ரேட்டும் ஓகே தான், கம்மி இல்லை, ரேட்டும் ஓகே தான், நல்ல குவாலிட்டியில் இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கலர் கேரண்டி இருக்கு அவரோட துணியில, வாஷ் கேரண்டி இருக்கு, டேமேஜ் ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் பிராண்டட் ப்ராடக்ட் தான். அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவேன், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு மொத்தம் சர்க்கிளில் உங்களோட பிராண்டு போகுது, நீங்க பர்ச்சேஸ் பண்ற பிராண்டு போகுது. இப்போ சப்போஸ் நீங்க இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் எங்களோட பிராண்டு இன்னொரு கஸ்டமர் கிட்ட போகுது. ஸோ இன்னொரு கஸ்டமர் கிட்ட போகும்போது அவரு என்ன பண்ணுவேன், அவரும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எஸ் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணியிருக்கேன், நல்ல ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபியூச்சர்ல நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏதாவது வெட்டிங்கோட சீசன் வந்துருச்சு, அவரோட வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்துச்சு, டோட்டல் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து தான் அவர் வாங்குவேன். இல்லை யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்,
அப்படி இருந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவேன், வேற எங்கேயும் போவாது. ஸோ நீங்க இவ்வளோ இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும். ரேட்டு எப்படி இருக்கு, குவாலிட்டி அந்த ரேட்டுக்கு ஓகேவா, ப்ராடக்டோட கேரண்டி இருக்கா, சர்வீஸ் எப்படி, துணி பிராண்டடா, இவ்வளோ நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க ரீட்டைலரா இருக்கலாம், ஹோல்சேலரா இருக்கலாம், வீட்டில் இருந்து சேல்ஸ் பண்றவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை நீங்க எப்பவுமே பார்க்கணும். அப்போதான் உங்ககிட்ட கஸ்டமர் அட்ராக்ட் ஆகுவேன். அட்ராக்ட் ஆகுன்னா உங்களோட ப்ராடக்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நல்ல குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி அவர் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட கம்பெனியில எனக்கு இங்கே அப்ரோச் ஆகிற கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. அவரை மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஏதாவது எமர்ஜென்சி இருந்தாலும் 1 lakhக்கு பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஷாப் இருந்தால், இல்லைன்னா ஏதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருந்தாலும் அவர் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இல்லை எங்களோட கம்பெனிக்கு முக்கியம். எங்களோட கம்பெனிக்கு என்ன முக்கியம்னா, ஒரு வாட்டி உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்துட்டேன், அந்த கலெக்ஷன் நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி ஜீரோ டேமேஜ்ல உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி டைம் டு டைம் உங்களுக்கு டெலிவரி பண்ணி நல்ல சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால நீங்க திருப்பி வேற எங்கேயாவது போகுமா, இல்லை திருப்பி இங்கே தான் வருமா? ஒப்வியஸ்லி நீங்க வேற எங்கேயும் போக மாட்டேன், நீங்க இங்க தான் வருவேன். அதுதான் நம்ம ட்ரை பண்றோம். உங்களுக்கு தனிதமான ப்ராடக்ட் நம்ம டிஸ்பேச் பண்ணுவேன், டைம் டு டைம் உங்களுக்கு டெலிவரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவேன். ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுதோ அது எல்லாம் நம்ம பண்ணி தந்துடுவேன். உங்களுக்கு சேல் ஆகாம இருக்கிற ப்ராடக்ட் இருந்தா நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவேன். அதுல அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் சேல் ஆகாம இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணேன், 30,000 சேல் ஆயிடுச்சு, ஆனால் 20,000 சேல் ஆகல, நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு அது லோஸ் தான் நீங்க நினைப்பேன். எப்படி லோஸ் ஆகும்? நம்ம இங்க இருக்கு, அந்த ப்ராடக்ட் நீங்க ஒரு கொரியர் சர்வீஸ் மூலமா, இல்லைன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க எங்களுக்கு திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பும்போது நம்ம எங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அது உங்களோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு திருப்பி நம்ம ப்ராடக்ட் தருவேன், புது கலெக்ஷன். அங்கே என்ன மூவ் ஆகிட்டு இருக்கிறதோ அந்த கலெக்ஷன் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி தருவேன். ஸோ வின் சிச்சுவேஷன், எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களோட ப்ராடக்ட் புது கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு, சேலுக்கு லாபம், நஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகாது, எங்களுக்கும் லாஸ் ஆகாது. உங்களுக்கு லாஸ் ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு லாஸ் ஆகும். அதுதான் நம்ம இந்த ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். ஸோ அப்படி பிஸ்னஸை நீங்கள் கொஞ்சம் கௌரவமாக பார்த்து, எனக்கு கால்ஸ் வருவேன், ஹலோ சார் குட் மார்னிங், எங்கே இருந்து பேசுகிறேன், தமிழ்நாடு இருந்து பேசுகிறேன், எந்த ஊர், பொள்ளாச்சி. ஓகே, நான் சும்மா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா பண்ண வேண்டாம் சார், நீங்கள் கால் கட் பண்ணுங்க. நீங்கள் சீரியஸாக பண்ணும்போது கால் பண்ணுங்க, சீரியஸாக பண்ணணும்னு நினச்சா கால் பண்ணுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். பிஸ்னஸை நீங்கள் சும்மா நினைக்காதீங்க, இது ஒரு போர் தான். பிஸ்னஸ்னா ஒரு போர் தான், வெற்றி தான் அதோட ரிசல்ட், தோல்வி இல்லை. பிஸ்னஸை நீங்க சீரியஸா பார்த்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
என்னோட ஒரு கஸ்டமர் தமிழ்நாடுல இருந்து ஃப்ளைட்டில் ஏறி வந்தேன். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் சொன்னேன். அவர் வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம ட்ரீட் பண்ண முடியுமோ அப்படி நம்ம ட்ரீட் பண்ணேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எவ்வளோ பட்ஜெட் இருக்கு? ஏன்னா பட்ஜெட் நம்ம எதுக்கு கேட்குறேன்னா, எல்லாமே எடுத்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வச்சதுக்கு அப்புறம், சார் எனக்கு இவ்வளோ வேண்டாம், கம்மி பண்ண சொன்னாலும் அது என்ன இவ்வளோ எல்லாமே செக்ஷன் வைஸில் இருந்து நம்ம ஃபைனலாக எடுத்து கீழே பேக்கிங் பண்ணுறதை கொண்டு போகிறதுக்கு அப்புறம் பட்ஜெட்டை கேட்டாலும் இதில் இருந்துன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ செக்ஷன்ல இருந்து நம்ம ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு செட்டும் இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ முதல்ல நம்ம பட்ஜெட்டு கேட்பேன். பட்ஜெட்டு கேட்கும்போது தெரிஞ்சிடும், இவ்வளோ கலெக்ஷன் காமிச்சாலும் ஓகே தான், இல்லை அங்கே இப்போ என்ன மூவ் ஆகுதோ அந்த மாதிரி கலெக்ஷன் காமிச்சாலும் ஓகே தான். ஸோ நான் பட்ஜெட்டு கேட்டேன். அவர் சொன்னேன் 5 லட்சம். ஓகே சார், நான் சொன்னேன் ஓகே சார், கலெக்ஷன் எல்லாமே வந்துடும். அவர் சொன்ன, சார் எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, நான் அதில் பிஸியாக இருப்பேன். என்னோட பொண்டாட்டி அவ்வளோ சும்மா தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் நான் பார்த்தேன், சரிதான், அவரோ கௌரவமா எடுக்கல பிசினஸ். பர்ச்சேஸ் பண்ணி அங்க எடுத்துட்டு போனேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன கால் பண்ணா, ஏன்னா கால் எதுக்கு பண்ணேன்னா, இங்க நான் அவருக்கு ஒரு ஹாஃப் அவர் நான் அவருக்கு ஒரு கிளாஸ் நான் சொன்னேன். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணா நீங்க நல்லா ஒரு ரீட்டைலர் ஆகும், நான் அதெல்லாமே கத்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன கால் பண்ண, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், நீங்க அப்போ அது சொல்லவே இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் எனக்கு வந்தவே மாட்டோம். ஸோ நான் என்னை ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். ஸோ எப்பவுமே நம்ம காலையில மூஞ்சி பார்க்கும்போது நீங்க சொல்லணும், நான் இன்னைக்கு நல்லதை செய்வேன், நல்லதா பேசுவேன், நான் தான் பெஸ்ட், இது நீங்க சொல்லியே ஆகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இப்போ அவரோட ரீட்டைல் கடை 3 இருக்கு, 1 இல்லை 3 இருக்கு. கண்டினியூஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கு, கண்டினியூஸ் நம்ம ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு வேண்டது ஒரு கண்டினியூஸா ரிலேஷன். ஸோ அதுல வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் எங்கள்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு கண்டினியூ ரிலேஷன்ஷிப்ல அதுவும் நம்ம பண்ணி தர முடியும். அது என்னன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா நம்ம ஒரு நல்ல ரீட்டைலர் ஆக முடியும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நினைப்பு வந்தால் நான் இங்கே இருக்கேன், நீங்க கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். என்னோட நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா நம்ம இங்க இருக்கு. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அது நீங்க கேட்கலாம். பிசினஸை கௌரவமா பாருங்க. இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே சேலுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் இங்க இருந்து சேல் ஆகும். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்புறம் நீங்க கஸ்டமருக்கு கொடுத்தாதான் அங்க இருந்து உங்களுக்கு சேல் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை கௌரவமா பாருங்க ஃபர்ஸ்ட்.
இல்ல இது கம்மியான ரேட்ல தான், இல்ல இது போவாது சார், இது போகும், இது எல்லாமே போகும், எல்லாமே சேல் ஆகும். ஒண்ணுமே மிச்சம் இருக்காது, மீதி வராது. கஸ்டமருக்கு என்ன வேணும் என்ன நீங்க பாருங்க, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. அப்போதான் அவருக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க இருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ரிலேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றேன். சேம் டு சேம் நீங்க உங்களோட கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் திருப்பி வருவேன். திரும்பி வந்தாதான் உங்களோட சேல் நடக்கும். இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். எண்டு வரைக்கும் நான் சொல்லி இருக்கிறது எல்லாமே பாயிண்ட் தான். ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. என்னோட அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்க கண்டிப்பா எங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. நம்ம இங்க ஒன்றும் டைம் பாஸுக்கு வர்றதில்லை, ஒன்றும் டைம் பாஸுக்கு பண்றதில்லை, எல்லாமே கௌரவமான விஷயம்தான். ஸோ எல்லா வீடியோவுமே நீங்க பாருங்க. எங்களோட சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு வியூஸ் இல்லை முக்கியம், ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வியூஸ் முக்கியம் இல்லை. இது பார்க்குறவங்க இது பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 2024 வேலை செய்கிறவங்க வேலை செய்துட்டே இருப்பேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு வெற்றி நேரிட்டே இருப்பேன். பிஸ்னஸை கௌரவமாக பார்த்து நீங்கள் இன்னைக்கே கால் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னோட மொபைல் நம்பரும் இருக்குது. கால் பண்ணுங்க, நம்ம வெற்றி நேடலாம். அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். साड़ी कुर्ती या हो लहंगा, सही दाम का नाम